அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா? வாங்க டீ சாப்பிட்லாம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறைய செல்லப்பிராணி வளர்த்துவோம். அந்த செல்லப்பிராணி நம்ம எதுக்காக வளர்த்துறோம் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும், அதோட உண்மை உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும். ஒரு சிலர் நம்ம ஆசையாக வளர்த்துறோம், செல்லப்பிராணியாக இருக்குது, நம்ம வீட்லேயும் ஒரு நபராக இருக்குது, அது அன்பாக பாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துறீங்க. ஆனால் அது உண்மையான ரீசன் என்னென்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வருமான ரீதியாக வளர்த்துறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துறீங்க. ஆனால் அதுவும் ஒரு பக்கம் உண்மை தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆத்ம ரீதியான ஒரு விஷயம் என்னென்னு தெரியுங்களா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த செல்லப்பிராணி என்ன பண்ணுமா, எங்கள் வீட்டில் யாராவது நம்ம வீட்டில் உடம்பு முடியாமல் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு விதி முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலோ, இல்லை அதுக்குமே அது போராடும். ஒரு விதி முடிஞ்சே ஒருத்தருக்கு அவங்க ஆயுஸ் முடியுது அப்படிங்கிற பட்சத்துக்கு அது போராடுமாம்மா. அவங்களுக்கு சாமி வருது தெரியும், கெட்டது வருதும் தெரியும், நல்லது வருதுன்னு தெரியும். அவங்க பார்த்திங்கன்னா நல்ல வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆனால் அதுவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் ஏதாவது கடிச்சிட்டாலோ ஏதாவது பூரிட்டாலோ அது நம்ம உடனே செப்டிக் ஊசி போட்டுடணும். அதுக்கும் நம்ம போய் செப்டிக் ஊசி தடுப்பூசின்னு போடணும். அப்போ தான் நம்ம காப்பாற்றிக்க முடியும். எங்கள் வீட்டில் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே ஊசி போட்டிருக்கிறோம். ஏன்னா அது ஒரு சில நேரத்தில் பூரிடும். அதனால் நாங்கள் செப்டிக் ஊசி குடும்பமே போட்டு வந்துருக்குறோம். இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு ட்ரிப்பு, இது 100% நடந்த உண்மை. எங்கள் வீட்டில் ஒரு ட்ரிப்பு உடம்பு முடியாமல் ஒருத்தருக்கு இருந்தது. அதனால் எங்கள் வீட்டில் ஒரு கருப்பு நாய் ஒன்று வளர்த்தணும். அந்த நாய் என்ன பண்ணிச்சு, ஒரு வாரமாக உடம்பு முடியாமல் இருந்தது. அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த நாய் இறந்துருச்சு. அப்புறமேலு இது எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஜீவன் வளர்த்துறது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உயிருக்கு ஆபத்து வருதுன்னா அது போய் சாமிகிட்ட சொல்லுமா. எனக்கு உப்பு போட்டு சோறு போட்டிருக்காங்க, இவங்க கையால் நான் சாப்பிட்ருக்கேன், என் உசுரை நீ எடுத்துக்க, அவங்க ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்படியே போராடுமாம்மா. அதே மாதிரி அது நான் நிறையவே பலன் அடைஞ்சிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க யார் யார் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.